இப்போ வந்து நம்ம காயை வந்து வணக்கி விட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காய்ச்சிடுச்சு. அதிலே ஊற்றி வச்சுட்டுங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு இல்லாமல் தாங்க இப்போ ஒரு 2-3 நாளும் குழம்பு வச்சுருக்கிறேன். பூண்டு வாங்கணும். ஏன்னா வந்து இப்போ கடைக்கு போகணும். இங்கே ஒரு ரேட்டு அங்கே ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டு விற்றுட்டுருக்காங்க. போனால் எல்லாம் கொஞ்சம் மளிகை ஐட்டம் வாங்கணும். எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். தெரியாமல் கொஞ்சம் வேக்கடை இருக்கிறது ஃபேனை போட்டேன். ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆப்பை வந்து ஒருத்தர்கிட்ட செய்யறதுக்கு கொடுத்துருந்துங்க. இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு நமக்கு அது வந்து கொஞ்சம் சத்தம் வர்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால விட்டேன். இப்போ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வாங்கினேங்க அவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லி. இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது. நல்லா இப்போ வந்து அவங்க மிஷின் வச்சு ரவுண்ட் பண்ணி நான் செஞ்சு கொடுக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். அதாவது சின்னதாக நமக்கு சட்னி போடுற அளவுக்கு இருந்து செஞ்சு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நமக்கு சத்தம் வந்து ஒரு மாதிரியாக வராமல் நல்லா பாரம்பரிய மூலியமா இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. காய் போட்டுடலாம். ரொம்ப நாள் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்து யூடியூப் சேனலில் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது மூணாரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் பேசுனதில்லை. ஆனால் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையனாட்டது. எல்லாம் வந்து பையனும் பொண்ணும் வெளியில் போய் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எஸ்டேட்லேயே தான் வேலை செய்கிறாரு ஹஸ்பண்டு. அந்த அம்மா வந்து முன்னாடி மூணாறு அந்த நம்ம போனது இல்லைங்க எல்லாம் மூணாறுலாம். அந்த இடத்துல வந்து அவங்க ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸில் ஆறு இருக்கிற இடத்துல அவங்க வந்து கடை வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்கள வந்து யூடியூப் மூலிமா போய் பார்த்து பேசிட்டு ஏதாவது அவங்களுக்கு கிடைக்காம பொருள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நமக்கு என்றைக்காவது அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் பார்க்கலாம் அவங்கள. அவங்க ஃபுல்லாக அந்த மண் பாத்திரத்தில் புழங்கும்போது இந்த மாதிரி சின்னதாக 2 வச்சுருக்குறாங்க. அது அழகாக அவங்க வந்து செய்கிறதுக்கு அது அந்த தக்காளி வெங்காயத்தை வணக்குவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு பாரம்பரிய மூலியமாக நமக்கு கிடைக்கிற பொருளை வந்து நம்ம அவ்வளோ ஒரு அற்புதமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மூங்கில் குச்சி தாங்க. இது வந்து காஞ்சி போயிடுச்சு குச்சி. அதனால் நம்ம செய்யும் ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க செய்யறது கரெக்டாக செய்கிறாரா அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் அவர்கிட்ட நம்ம எடுத்து வச்சு நானே கொடுத்துங்க. இது செய்கிறதுக்கு இந்த குச்சிக்கும் அவங்க காசு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா எனக்கு சில்லறை இல்லாமல் இருந்ததுனால ஒரு 40 ரூபா கையில் கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா அது வந்து இந்த காய்க்கு தண்ணி உப்பு போட்டுடலாம் வருங்க. இது செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியுங்க. அதோட அந்த இதெல்லாமே சுரண்டி எடுத்துட்டு இந்த மூங்கிலும் அதே மாதிரி நம்ம கைக்கு வந்து சுத்தாமல் அதில் ஒரு செதட் மாதிரி இருக்கும். அது நம்ம கை சேராமல் அவங்க நல்லா அழகாக நீட்டாக செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அவர் நம்ம ஐயோ கோயிலுக்கு 2 முறை வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வந்ததுலேருந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சி அவங்க லைஃப்பில் நடந்துக்குங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எப்படியும்
70 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த ஐயாவுக்கு. 70 வயசு தொட்டிருக்கோம். அவங்க வந்து டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மதுரை சைடோ கும்பகோணம் சைடு ஏதோ ஒரு கோயில் போயிட்டு அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, மாலை மாற்றிட்டு வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என் கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மான்றவங்க அவங்க ஒய்ஃபு, அவங்க முன்னே வந்தாங்க என் கூட ஃபஸ்ட்டில். வந்த உடனே ஐயோ வந்து அவங்க இப்போ பேசியிருப்பாங்க ஒரு இதில் வந்து நம்ம கோம்பை காட்டில் இருக்கிற இடத்துல வந்து அவங்க இந்த முறை என் கூட வரும்போது பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ இப்போ நம்மளே வந்து இப்போ நான் 2 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய தடுமாட்டங்கள் நிறைய வந்து நமக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்களா. அதெல்லாம் அவங்க புதுசாக போயிட்டு வீடியோவில் நிற்கும் போது அவங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டமாக ஒரு மாதிரியே இருந்துச்சு. கஷ்டம் இல்லை, போன உடனே இமோஷன் ஆகிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்க பிள்ளைங்கனால எல்லாருக்குமே இப்போ எனக்கும் ஆகட்டும் அவங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா. அதை நினச்சி அவங்க கொஞ்சம் ஃபீலிங் அழுந்துட்டாங்க. அவங்க பேசினாங்க. அவங்களுக்கு வந்து சிவகாமிகள் வந்து போயிட்டு நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என் கூட சொன்னாங்க, நான் இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் ஐயா வந்துட்டாருல்ல, நீங்கள் நாங்கள் கோயிலேருந்து வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு ஐயா வெள்ளை வேட்டி கட்டிட்டு ஃபுல்லாக விபூதி பூசிட்டு எங்கள் பையன் மாதிரியே வந்துட்டாருங்க. நான் இருந்துட்டு நான் திட்டிட்டு வீடை விட்டு போனோமா வந்து அழுந்து நின்றுக்கிறாங்கண்ணே வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டுது. உள்ளே வந்து அப்படியே விபூதியோட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூப்பிட்டதுக்கு வந்து உள்ளே உட்காந்துட்டு, இன்னும் ஒரு 2 மாதம் பொறுத்துருக்காங்க, நானாக வந்துடுவேன், நீங்கள் அது வரைக்கும் என்னை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிட்டாரான். அவங்க வந்து என் கூட சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு பண்ணார். ஐயோ அக்கா வெள்ளை வேட்டி கட்டிட்டு விபூதி பூசிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கோயிலேருந்து வந்த உடனே இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஐயா தாங்க, அது வந்து உங்கள் பையனை நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்க, உங்கள் பையனும் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, நான் ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா. கண்டிப்பாக அது ஐயா தான். அப்போ உங்களுக்கு டைம் வந்து ஒரு 2 மாதம் கொடுத்துருக்குறாரு, கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் கனவுல போயிட்டு அவங்க ஐயாவை வந்து பூஜை ரூமில் எல்லாம் ஒரே இடத்துல எப்படி இருக்குன்னு நம்ம என்ன பார்த்ததில்ல. அவங்க பூஜை ரூமில் எல்லாம் ஒரே இதில் ரவுண்டில் வச்சுருப்பாங்களா தங்குது. அவர்கிட்ட போயிட்டு எப்பா நீ வந்து என்னோட எனக்கு ஒரு சின்னதாக மாடம் கட்டி அந்த மாடத்தில் வச்சு விளக்கு வை சாமி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து அவரோட பரிபாஷையில் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே அவர் பேசியிருக்கிறாரு. அதுவும் வந்து அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஐயோ ரொம்ப அற்புதம். சரி அப்போ வந்து நீங்கள் எப்படி பூஜை ரூம் வச்சு எல்லா ஃபோட்டோவும் வச்சுருக்குறீங்களா, நான் ஐயாவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டிக்கெட்ஸ் வச்சேன், டெய்லியும் குடிச்சிட்டு போகிறாரு, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம குடிக்கலாமான்னு. அது வந்து பிரசாதங்க, நமக்கு கிடைக்கிறதே பெரிய அற்புதம், ஐயா தொட்டதை நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த ஜென்மத்தில், நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அன்னையிலேருந்து அதை எடுத்து வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த மாடம் கட்டி இப்போ ஐயாவுக்கு அவங்க சொன்ன மாதிரியே இதுலேயே வந்து நான் மல்லி மிளகாய் கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு, ஏன்னா சாம்பார் பொடியை கொஞ்சம் ஒரு காய் கொசரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருந்தது, சரி போட்டு அரைச்சி நம்ம இப்போ ஒரு 10 தேங்காய் போட்டேன், எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுடலாம், டேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வரமல்லி இருந்ததை அப்படியே போட்டு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், 2 வரமிளகாய், கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டுங்க. அரைச்சி தாளிச்சிடலாம். இந்த ஆப்பை
அழகான வடிவத்தில் செஞ்சுருக்கிறாரு. அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஒன்று சொல்கிறத நல்லா ஞாபகப்படுத்திக்காங்க, போங்க வேண்டாம்னு சொல்ல. இருந்தாலும் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏன்னா வந்து நிறையா ராகு கேது திசை நடந்துருக்கிறவங்க எல்லாருமே ஐயாக்கட்டு வந்து தோஷங்கள் நிவாரணம் பண்ணுறதுக்கு தான் விளக்கு ஊதுபத்தி இதெல்லாம் போடுறாங்க. ஏதோ ஒன்று வேண்டிட்டு தான் செய்கிறாங்க. அது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அக்கா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது இந்த மாதம் நான் கோயிலுக்கு போவேன், நீங்கள் வந்து அங்கே கூட செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னேன். வாங்க அங்கே வந்து செய்யுங்க, ஐயா முன்னாடி நீங்கள் செஞ்சுக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு அவங்க சரி இல்லைக்கா பையன் கூப்பிடுறாங்க. அவங்க வந்து இதை பாருங்களேன், அம்மா அப்பாவை பசங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அங்கே போய் செஞ்சுக்கலான்னு பையன் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். இவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் அந்த மாதிரி இடம் இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஜாதகம் ஏதோ சொல்லி கொடுத்துருக்குறாங்களாட்டங்க, இல்லை என்னன்னு தெரில. இது வந்து பெருமாள் கோயிலில் தான் நீங்கள் இந்த மாலை மாற்றுறது பெருமாள் கோயிலில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு இப்படி தான் நடந்துருச்சுங்கக்கா அப்படின்னாங்க. ஐயாக்கிட்ட நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், நீங்கள் போய் ஐயாக்கிட்ட இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் வந்து உங்கள் திருப்திக்கு போனீங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த முறை வந்து நீங்கள் ஐயா கோயிலில் வேண்டிக்காங்க, முடிஞ்சால் மாலை வாங்கிட்டு வந்து கூட அங்கேயே நின்று நம்ம காலையில் வந்து கோமாதா பூஜை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் காலையிலேயே அதை செஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவங்க அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஐயா வந்து ஏன்னா இப்போ கூட்டமான கூட்டம் இல்லைங்களா, பௌர்ணமியில் ஐயா அது அவ்வளோ கூட்டம் 2 இடத்துலையுமே. அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து நம்ம இதை மாற்றுறது, அது இவ்வளோ வயசானதுக்கப்புறம் நம்ம செய்கிறது எப்படி ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டு வேண்டாம்மா வேண்டிக்கலாம், இன்னொரு நாள் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவங்க சந்தோஷத்தோட வேண்டிட்டு, அந்த ஐயா வந்து நம்மளால ஏற முடியாதுங்க, அவ்வளோ வேகத்தில் எல்லா கோயிலுக்குமே அவ்வளோ சுறுசுறுப்பாக அவர் சுற்றி பார்க்குறாரு. நம்ம சொல்கிறது எல்லாமே ஏன்னா அவங்க இருக்கிற வயசுக்கு அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுட்டு செய்கிற நிலைமையில் தான் காலகட்டம் இருக்கணும். ஆனால் அவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு அந்த ஐயா செஞ்சாருன்னா அது பெரிய ஒரு அற்புதங்க நமக்கு. அது வந்து நிறைய பேர் கேலி கிண்டில் பொழப்பில்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசுகிறாங்க. எனக்கு நம்ம வந்து ஒன்றா வேறு ஏதாவது டூர் மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தவறு செஞ்சுட்டு வந்தால் பணத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டு வந்தோம்லன்னா நம்ம கடன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் தண்டனை கொடுப்பாரு. நம்ம வந்து எங்கே போனாலும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே நிம்மதியாக அந்த மனசுக்குள்ளே இருக்கிற பாரமே இறங்கின மாதிரி ஆகிடுங்க. நான் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவேன். அது என் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியும். அந்த இடத்துக்கு போனால் நான் ஆனந்தமாக இருப்பேன். மனசுக்குள்ளே வந்து எனக்கு சந்தோஷம். கோயிலுங்களுக்குன்னு போகும்போது எனக்கு பிடிச்ச கோயிலுங்களுக்கு போகும்போது நான் ஒரு ஆனந்தத்தோடு இருப்பேன். அது நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்கும். சில பேர் ஒவ்வொரு காலத்தில் வந்து ஏன்னா அவங்களுக்கு எங்கே அன்பு கிடைக்காம போயிடுமோ என்ன ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்புட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் அந்த பையன் ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா எல்லாமே, அதனால எதுக்கு யார் எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி அப்பயே நீங்கள் வந்து மற்றவங்க கூட போனாலையும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல முடியாமல் அந்த குமுறலுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது இதை நான் இப்போ பேசிகிட்டே என்ன செய்கிறேன்னா சக்கரவள்ளி கிழங்க மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டுக்கிறேங்க. 2 கிழங்குங்க 58 ரூபாங்க. 2 கிழங்கு 600 கிராம் வந்து 58 ரூபா போட்டு கடையில் வாங்கினேன். சரி இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஏன்னா எப்பவுமே வந்து வேக வச்சு சாப்பிட்டு போகிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து நம்ம இது பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்கிற தோலை நம்ம சீவணும்னு இல்லைங்க, சரி கொஞ்சோண்டு சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துடலாம். ஏன்னா அது மண்ணில் இருந்து எடுக்கும்போது கொஞ்சோண்டு அடிப்பட்ட கூட அந்த இடம் வந்து காயப்பட்டு கருத்து போன மாதிரி ஆகிடுது. அதனால் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்மளும் வந்து ஒரே மாதிரியாக வேக வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறோம் இல்லைங்களா. சரி இன்றைக்கி பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைலாம் எடுத்து இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இங்கே சாப்பாடு வச்சுட்டுமே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ நமக்கு நேற்று வச்ச அந்த இது கூட்டம் அப்படியே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா. குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க. பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பூசணிக்காய், கத்திரிக்காய் தை மாதத்தில் புது நெல் வந்த உடனே, அதாவது புரட்டாசி மாதத்தில் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அனுபவிக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வந்து சாமை வரும். சாமிக்கு வந்து அதாவது அடுத்து போன வருஷத்தில் விளைஞ்ச உழுவல் கொல்லுன்னுவாங்க, உழுவலுன்னுவாங்க. அதை வச்சு கடைஞ்சி சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த சாமை சொத்துக்கு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள். அப்பா
இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க பச்சை சாமரிசி. இப்போ புழுங்கல் பண்ணி தான் இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க, பச்சையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. அதே தை மாதத்தில் வந்து நெல், பச்சை நெல் வந்து பூசணிக்காயும் பச்சை நம்ம உரலில் குத்தி அதை வந்து எடுத்து அந்த பூசணிக்காய் சமைச்சு நெல் சொத்தில் பொங்க வச்சு போடுவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மாட்டு பொங்கல் நின்று பொங்கல் வைக்கிறதுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க இப்போ தான் எல்லாம் வேக வச்சு எல்லாம் புழுங்கல் பண்ணி செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் வந்து புழுங்கலெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாகவே பச்சரிசி தாங்க. அந்த காலகட்டத்துங்களில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போ நம்ம உருளைக்கிழங்குலையே போட்டு உருளைக்கிழங்கு மிளகா இந்த மாதிரியே போட்டு போட்டு சாப்பிட்டுக்கிறோம்ப. ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, காய் வந்துருச்சு, இறக்கிடலாம். நம்ம இனிமேல் வந்து இன்னொரு வேலையை வந்து பார்த்துடலாங்க. சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு பஜ்ஜி போட்டுடலாங்க. சீவி வச்சுருக்கிறேன், மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் போது செஞ்சு பார்த்துடணும். ஒரே ஒரு இதாக சக்கரை இது வாழைக்காயிலையும் குடமிளகா நீளமாக பஜ்ஜி போடுற மிளகாயிலே நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்கிறம்ப. இதுவும் நம்ம ஒரு வித்தியாசமாக செஞ்சு ஏன்னா இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன ஒரு ஆசை. பாத்திரம் வந்து காயிட்டுங்க. ஆப்பை யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஏன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது செஞ்சுட்டு இருக்காங்க, ஆர்டர் கொடுத்து நான் செய்ய சொல்லியிருக்கிறேன். செஞ்சு அதில் வந்து சமைச்சு பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஆசை இருக்குன்னு. 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்க, நம்ம வாங்கி செஞ்சு பார்க்கலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே சில்வரு இண்டோலியம் எல்லா பாத்திரத்துலையுமே நம்ம புழங்கிட்டுங்க. இதுலேயும் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். நல்லெண்ணெய் தாங்க இது, சுத்தமான நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நான் இப்போ ஊற்றிட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலந்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதுக்கு ஓட்டம் வந்து கேப் பெருசாக போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 450ங்க ஆட்டுற இடத்துலையே. நல்லெண்ணெய் வந்து அதே ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டு தாங்க. செக்கல் ஆட்டுற இடத்துலையே வந்து வாங்கிச்சு. கொஞ்சம் எண்ணெய் காய்ட்டுங்க.
செஞ்சு நமக்கு நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். இந்த ஆப்பையில் மாவு கரைச்சி தோசை ஊற்றுறது, இட்லிக்கு மாப்பா, அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு கடந்த காலம் எல்லாமே வந்து அந்த பூசணிக்காயை வந்து பச்சை காயை அப்படியே அழகாக தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்து அந்த காய் பச்சை இதாக இருக்கும். இப்போல்லாம் சீவி போடுறாங்க மேலே இருக்கிறத. அந்த அரை பச்சையில் இருக்குங்க, அதை வாங்கி நம்ம செய்யும்போது இந்த அவரைக்காயை கொட்டையை போட்டு பச்சை கொட்டை அதுக்குள்ளே அப்புறமா ஊற போட்டு நம்ம அந்த பருப்பு எடுக்குவோம் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து செஞ்சு அந்த பூசணிக்காயில் போட்டு குழம்பு வச்சு அந்த மாட்டு பொங்கல்னு சாணம் மாடு வந்து 5 மாடு 2 மாடு ஜோடி மாடுங்க இருக்கிறவங்க எல்லாரும், மாடு இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க ஒரு பங்காளிங்க வீடு இருப்பாருங்க, அந்த ஒரு இடத்துல வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து தழுகை பெருசாக வந்து நம்ம சாணம் மாட்டு சாணத்தை வந்து சுற்றியும் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கு சென்டரில் வந்து பூசணி இலை போட்டு, அதுக்கு சென்டரில் வந்து சாப்பாடு வாழை இலை போட்டு சாப்பாடு அது நிறையா ஒரு இதில் வந்து கோமியம் போட்டுருவாங்க, ஒரு இதில் வந்து சாதம் வைப்பாங்க, இன்னொரு இதில் வந்து 2 வகையிலையும் சாப்பாடு வச்சு 3 இதாக பண்ணி மாடை சுற்றி நிறுத்தி எல்லாம் அவங்களுக்கு பெயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, வண்டிக்கு டிக்கர் பெயிண்ட்டு எதோ அடிக்கிறேன்னு மேக்கப் பண்ணுறத சொல்லுவாங்க. இப்போ போட்டுடலாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு இப்போல்லாம் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் மாட்டு பொங்கலுக்கு வந்து வார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அடித்து அவங்க அழகாக அந்த மாடை வந்து சிங்காரிச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறமா இந்த சாப்பாடை பிசைந்து ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு எல்லா மாட்டுங்களுக்கும் ஒவ்வொரு வாய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி அதுதான் விரதம் தான். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து மாட்டுங்களுக்கு நிறைய தீனி வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நமக்கு அதிலிருந்து சாதத்தை பிசைந்து எடுத்து கொடுப்பாங்க பாருங்கள், அந்த சாப்பாடு பச்சரிசி சாதத்தை. அதெல்லாம் ஒரு கடந்த காலங்க, நல்ல ஒரு அற்புதம். அந்த சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸுங்களை போட்டு போயிட்டு நின்றுட்டு இருக்கும் பாருங்கள், மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு அந்த சாப்பாடை வந்து எல்லாருக்கும் படைச்சி எல்லாருக்கும் ஒரு இதாக உருண்டை கட்டி கொடுப்பாங்க, பொங்கலுன்னு போட்டு. அதெல்லாம் ஒரு அற்புதம் காலகட்டம். எண்ணெய் பொங்கு வரும்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான். இதே வந்து மீதி ஒரு கிழங்கு இருக்குங்க, பெரிய கிழங்கு ஒன்று இருக்குது. அந்த கிழங்கை வந்து நம்ம சிப்ஸ் போட்டுடலாங்க. இந்த எண்ணெயை வச்சுட்டு இருந்து நைட்டு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுடலாம். கிழங்கு வகையெல்லாம் கொஞ்சம் இப்படி தான் பிடிக்கும். அந்த எள்ளு தேங்காய் எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தெரியல, எள்ளு வாசம் வந்து பாருங்கள். ஒரு கிழங்கு நான் ஃபஸ்ட்லேயே காட்டினேன், இது ஒரு கிழங்கு. 2 கிழங்கு வந்து 58 ரூபாய் சொன்னால் ஆனால் மறந்துட்டேன். இது 2 குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப அது ஒரு லைட்டான ஸ்வீட் வரும் இல்லைங்களா, அப்போ இது கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். நான் எதுவுமே மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்தலைங்க, ஏன்னா எல்லாமே இந்த பச்சை மாவுலேயே போட்டிருக்குறாங்க. அதனால வந்து எதுவும் கூட வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணல. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நமக்கு
இதெல்லாம் நல்ல காரசுரமான சாப்பாட்டில் நம்ம வச்சு சாப்பிட்டோம்லான்னா இந்த லைட்டாக ஸ்வீட் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த நம்ம இப்போ வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வந்துடுச்சு. இது கொஞ்சம் இருந்தாவே லேசாக தானே இருக்குது, கொஞ்சம் இருந்தாவே பஜ்ஜி வந்து எந்திரும். ஏன்னா ரொம்ப லேசாக தான் இருக்கிறதுனால வந்துடுங்க. இப்போ எடுத்துடலாங்க இதை. நம்ம கொஞ்சம் டீ வந்து கம்மி பண்ணிக்கலாம். சக்கரவள்ளியில் யார் பஜ்ஜி பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, நான் பார்க்கல. நான் தான் இப்போ போட்டுருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக சூடாக இருந்திருக்க மாட்டாங்குது. போட்ட உடனே பாருங்கள் பாருங்கள். இப்போ வாழைக்காய் பெருசாக நம்ம சீவி போடும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் போட்டு எடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எல்லா காயிலுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. சொரக்காயில் செஞ்சு சாப்பிட்லாம், பூசணிக்காயில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சீவி லைட்டாக அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே நமக்கு வந்து லைட்டாக நம்ம அது கட் பண்ணி அது எப்படி நம்ம வந்து அந்த பஜ்ஜிங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி போடுறோம்ல, அதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு இதில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை. சில இதில் சொரக்காய்க்கெல்லாம் நம்ம போடும்போது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக போட்டோம்லன்னா சூப்பராக இருக்கும். மசாலா நம்ம தடவி இதே மாதிரி இதை வந்து நம்ம அதாவது வந்து உதிரியாக கூட நம்ம செஞ்சு பக்கோடா மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க. இதை கூட எக்ஸ்ட்ரா வந்து பூண்டு மட்டும் நம்ம தட்டி போட்டு பக்கோடா போட்டோம்லன்னா வெங்காயமும் பூண்டும் சூப்பராக இருக்குங்க. இது ஒரே இதில் தான் நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது இல்லைங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. வாங்க சாப்பிட்லாம் மக்களே. இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து நான் எதா பேசியிருக்கிறதுல கருத்து இருக்கா இல்லை வேஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. பாய்.